ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமனம் அதிரடி அறிவிப்பு. அதாவது டெட் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் ஒரு பார்டர் மார்க்கில் போயிட்டு அவங்களுக்கு அந்த பணி வாய்ப்பு வந்து இழந்துடுறாங்க. வேக்கன்சி வந்து ஒரு 5000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 2000 வேக்கன்சி போடும்போது அதுக்கான பணி வாய்ப்பு அவங்க பார்டர் மார்க்கில் இழந்துடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மறுபடியும் நாங்கள் நியமன தேர்வுக்கு படித்து மறுபடியும் மறு நியமன தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு வரக்கூடாது, வேக்கன்சி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் பண்ணாங்க. நமக்கே தெரியும், நம்ம நிறைய பார்த்துருந்தோம். சமூக வலைதளங்கள்லையும் சரி, நியூஸ்லேயும் சரி நிறைய பார்த்துருந்தோம். நிறைய போராட்டம் பண்ணாங்க, மறு நியமன தேர்வு வந்து ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சம்மந்தமாக தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம், மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட போகிறாங்க திமுக வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில். ஸோ பல்வேறு அறிவிப்புகள் ஆசிரியர்களுக்கு அறிவிக்க போகிறாங்க திமுக. ஏன்னா அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய வாக்கு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதை கருத்தில் கொண்டு கவர்ச்சிகரமான பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக போகுது. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 முக்கிய அறிவிப்புகள் கூட வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதில் இது ஒரு மிக முக்கிய அறிவிப்பு, மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது. ஆனால் அதிமுக இந்த தேர்தல் அறிக்கையை சொல்லலை, அவங்க வேறு சில ஆசிரியர்களுக்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது தான் மறு நியமன தேர்வின்றி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அறிவிக்க இருக்காங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கை எல்லாமே தயாராகிட்ட சூழ்நிலையில் இனி வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.